தொடர்ந்து போராட்டங்களில் ஈடுபட்டு வரக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் தற்போது கைது செய்யப்பட்டு பேருந்தில் ஏற்றப்பட்ட பிறகும் கூட அலைக்கொழைப்பில் ஈடுபடுத்தப்படுவதாக தமது மனக்குமுறலை வெளிப்படுத்துகின்றனர். சென்னை எழும்பூரில் போராட்டம் நடத்திய இடைநிலை ஆசிரியர்கள் தற்போது செங்கல்பட்டு மாவட்டத்தை கடந்து வாகனங்கள் மூலம் அழைத்துச் செல்லப்படுவதாக அண்மை தரவுகள் தெரிவிக்கின்றன. இடைநிலை ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு செங்கல்பட்டு மாவட்டத்தை கடந்து அழைத்துச் சென்று அவர்களை அலைக்கழிப்பில் ஈடுபடுத்துவதாக தங்களது மனக்குமுறலையும் வெளிப்படுத்துகின்றனர். வாகனத்தில் அழைத்துச் செல்லப்படக்கூடிய இடைநிலை ஆசிரியர்கள் அங்கேயும் தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன். தொடர்ந்து பல்வேறு கட்டங்களாக தங்களுடைய போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள் இடைநிலை ஆசிரியர்கள். ஆனால் விளம்பர திமுக அரசு இவர்களுடைய ஒற்றை கோரிக்கை இன்னும் செவிமடுத்தும் கேட்கவில்லை. இந்த நிலையில் கைது செய்யப்பட்ட ஆசிரியர்கள் எங்கு அழைத்து செல்லப்படுகிறார்கள் என்ற விவரங்கள் ஏதும் தெரியப்படுத்தாம பேருந்தில் அழைத்துச் செல்லப்பட்டாலும் கூட தங்களுடைய கோரிக்கைகளை முன்வைத்து அங்கேயும் தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். இது குறித்த கூடுதல் விவரங்கள் நித்யானந்தன். இடைநிலை ஆசிரியர்கள் 19வது நாளாக சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அவர்கள் கேட்கக்கூடிய அந்த கோரிக்கை என்பது திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதியில் கொடுக்கப்பட்டது. திமுக ஒரு நம்பிக்கையை கொடுத்தது, நாங்கள் எல்லாம் வாக்களித்தோம், ஆனால் ஆசிரியர்களாகிய எங்களை தெருவில் நிறுத்தி வைத்திருக்கிறது திமுக. 19 நாட்களாக நாங்கள் சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். ஆனால் இதுவரை தமிழ்நாடு முதலமைச்சருக்கு எங்களுடைய போராட்டம் தெரியாதா அல்லது பள்ளிக்கல்வித்துறை அமைச்சருக்கு தெரியாதா, ஏன் அழைத்து பேசவில்லை என்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழலில் இன்று ஒரு பிற்பகல் ஒரு 12 மணி அளவில் அவர்களை கைது செய்த எழும்பூரில் இருக்கக்கூடிய காந்தி இருவின் சாலையில் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதன் பிறகாக ஒரு 8-9 வாகனங்களில் அவர்களை கைது செய்தது காவல்துறையினர். வழக்கமாக கைது செய்தவர்களை அருகாமையில் இருக்கக்கூடிய திருமண மண்டபங்கள் அடைப்பது, மதிய வேளையில் அவர்களுக்கு உணவு கொடுப்பது என்பது சட்ட விதிகளுக்கு உட்பட்டது. ஆனால் இன்று கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஆசிரியர்களை தொடர்ச்சியாக செங்கல்பட்டு மாவட்டத்தில் 2 வாகனமும், அதே போல மாமல்லபுரத்தில் 2 வாகனங்கள், தாம்பரம் என காவல்துறை வாகனம் மட்டுமல்லாமல் அரசு பேருந்து, மாநகர பேருந்துகளில் கைது செய்திருக்கக்கூடிய அவர்களையும் பல்வேறு இடங்களுக்கு அழைத்து சென்றிருப்பதாக ஆசிரியர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். அங்கிருந்து வெளியிட்ட வீடியோக்களை தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம். உடல் உபாதைகளை கழிக்க முடியாமல், உணவு இல்லாமல் தொடர்ச்சியாக எங்களை காவல்துறையினர் கைது செய்து அலைக்கழித்து வருவதாக குற்றச்சாட்டை வைத்திருக்கிறார்கள் ஆசிரியர்கள். ஆகவே ஆசிரியர்களை இவ்வாறு ஏன் இந்த அரசு ஒடுக்குகிறது? ஆசிரியர்கள் வைப்பதெல்லாம் ஒரே ஒரு கோரிக்கை தான், சம வேலைக்கு சம ஊதியம். இதை கொடுப்பதில் அரசிற்கு என்ன சிக்கல் இருக்கிறது? அதே நேரத்தில் வருகிற பொங்கல் என்பது தமிழர் திருநாளான பொங்கலை இடைநிலை ஆசிரியர்கள் கொண்டாடாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு அரசு தள்ளி இருக்கிறது. திமுகவிற்கு வேண்டுமானால் இது இனிப்பு பொங்கலாக இருக்கலாம், ஆனால் ஆசிரியர்களை பொறுத்தவரை இது கண்ணீர் பொங்கலாக இருக்கிறது என்று முன்பே ஆசிரியர்கள் நம்மிடம் பேட்டியாக கொடுத்திருக்கிறார்கள். அந்த வகையில் ஆசிரியர்களை தொடர்ச்சியாக அலைக்கழிப்பது மட்டுமல்லாமல் உடல் உபாதைகளை கழிக்க விடாமல் கூட வாகனத்தில் வைத்து உணவு கொடுக்காமல் சுமார் 4:30 மணி ஆகக்கூடிய நிலையிலும் அலைக்கழித்து வருகிறது சென்னை மாநகர காவல்துறை என்ற ஒரு குற்றச்சாட்டையும் ஆசிரியர்கள் வைத்திருக்கிறார்கள். ஆகவே ஆசிரியர்களுடைய கோரிக்கையை பரிசீலிக்க வேண்டும் இந்த அரசு என்பது ஆசிரியர்களுடைய மிக முக்கியமான கோரிக்கையாக இருந்து வருகிறது. கைது செய்யப்பட்ட இடைநிலை ஆசிரியர்களுடைய நிலை மற்றும் பேருந்திலும் தங்களுடைய ஒற்றை கோரிக்கையை முன்வைத்து தொடரும் போராட்டம் குறித்த கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன். 19வது நாளாக இன்னைக்கு நாங்கள் போராட்டத்தில் இறங்கணும். எக்மூரில் 11:30 மணிக்கு எங்களை அரெஸ்ட் பண்ணி வேனில் ஏற்றினவங்க இந்த நிமிஷம் வரைக்கும் 3 மணி நேரமாக வண்டியில் வச்சு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எங்கே கூட்டின்னு போகிறோம்னு சொல்லலை. ரெஸ்ட் ரூம் போக கேட்டாலும் எங்களுக்கு ஆர்டர் வரலன்னு சொல்கிறாங்க. ரெஸ்ட் ரூம் போகிறது கூட யாராவது இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா? ரொம்ப அலக்கழிக்கிறாங்க, மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க எங்களை. சாப்பாடு கேட்குறது சாப்பாடும் கிடையாது. ரெஸ்ட் ரூம் போகிறதுக்கு, இயற்கை உபாதையை கழிக்கிறதுக்கு நிறுத்தினாலும் நிறுத்தலை. எங்களை ஒரு நார்மலான ஒரு டீச்சர்ஸை நடத்துகிற மாதிரி நடத்தணும், சக மனிதனாக கூட நடத்தலை. ரொம்ப அசிங்கமாக இருக்குது எங்களுக்கே. இந்த மாதிரி கூப்பிட்டாங்கன்றதுனால நாங்கள் ஏறி உட்காந்து நம்பி வந்தால் எங்கே கூட்டிகிட்டு போகிறோன்னே சொல்ல ஆர்டர் வரும், மெசேஜ் வரும், ஃபோன் வரும்னு சொல்லிட்டு இப்போ எங்கள் வண்டி எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னே தெரியல. எங்களுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாக்குறாங்க. நீங்கள் எங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்தினாலும் சரி, திரும்ப நாங்கள் மறுபடியும் எங்கள் சம வேலைக்கு சம ஊதியம் கோரிக்கையை ஏந்தி நாங்கள் நாளைக்கும் நிற்போம். நாங்கள் எங்கள் கொள்கையை வெளியே எடுக்காமல் நாங்கள் திரும்ப வீடு போகவே மாட்டோம். எங்களை யாரும் மனசளவில் மன ரீதியாக என்ன எங்களை சோர்வடைய செஞ்சாலும் நாங்கள் சோர்வடைய மாட்டோம். கொள்கை மட்டும்தான் எங்களுடைய ஒற்றை கோரிக்கை மட்டும்தான் எங்களுக்கு முக்கியம்.